Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன்ல லோன் எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படினா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுல நீங்க இருக்கணும் அப்படிங்கறத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், தென் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அங்க கிளிக் பண்ணி அத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதே சமயத்துல நீங்க ஆல்ரெடி இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன்ல கன்சூமர் டியூரபிள் லோன் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படினா நீங்கள் மினிமம் ஒரு 4 EMI அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இவங்களே ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஏஜென்ட் வந்து டைரெக்டாக உங்களுடைய வீட்டுக்கே வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக ஏதாவது டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் அதை பண்ணுங்கள். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். நீங்கள் ஆல்ரெடி கன்சூமர் டியூரபிள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனை வச்சிருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடியே இந்த மாதிரியான நிறைய பேனர் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் 90,000 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் கீழே அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90,000 லோன் அமௌண்ட் எலிஜிபிள் இருக்குது. மினிமம் 40,000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா 90,000 செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 33 months அப்படி இல்லைனா 39 months. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் டென்யூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இப்படி தான் கொஞ்சம் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது அதிகமாக தான் கொடுப்பாங்க. இப்போது மேக்ஸிமம் டென்யூரை சூஸ் பண்ணும்போது 3,689 அப்படிங்கிறது EMI அமௌண்ட்டாக வருது. ஓகே கேஸ், இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 3,682 போக ரீமைனிங் அமௌண்ட்டை தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க டைரெக்டாக வந்து இந்த லோன் அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணும்போது மற்ற ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிவிட்டு என்ன எலிஜிபிள் அமௌண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை தவிர்த்து இவங்க ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் ப்ரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுமே ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. தென் இன்னும் ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கூட இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய ஏஜென்ட் உங்களை மீட் பண்ணும்போது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்கிட்ட தெளிவாக என்னென்ன ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் வாங்குவீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 31% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டூ மச்சான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இதை விட அதிகமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே வாங்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுமே கலெக்ட் பண்ணுறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக லோன் தேவைப்படுது, ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கைட் பண்ணி உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற வரை ப்ராசஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா தான் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கணும். அதாவது கன்சூமர் டியூரபிள் லோன் வாங்கியிருந்து அதை சரியான முறையில் ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருந்தால் எலிஜிபிள் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெருசாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது தேவை கிடையாது. செலக்டிவாக ஏஜ் லிமிட் பார்ப்பாங்க. தென் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை பொறுத்து லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்க ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவில் கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். தென் அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். சேம் டைம் பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு 25,000 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 90,000 அப்படிங்கிறது வந்திருக்காங்க. பட் லாஸ்ட் வீக் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 1 lakh அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஒரு 10,000 வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லோன் ஆஃபருமே எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி இதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஒருவேளை ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இல்லாமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போணுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.